நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 13ஆம் ஆண்டு வீதி விருது விழா நிகழ்ச்சியை அழகாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு காளீஸ்வரன் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையினுடைய துணை இயக்குனர் திரு ராஜாராமன் அவர்களே, வேலம்மாள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதன்மை முதல்வர் அவர்களே, திரு சிலம்பரசன் அவர்களே, திரு பெரிய மேளம் முனுசாமி அவர்களே, திரு உமா மேடம் அவர்களே, மாற்று ஊடக மையத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள், பொதுமக்கள், சுய உதவி குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 13 ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள், அதுலேயும் குறிப்பாக நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து காளீஸ்வரன் ஐயா கூட பயணித்த அனுபவம் உண்டு. ஸோ ஒரு சின்ன அளவில் ஆரம்பித்தது இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவில் தமிழ்நாட்டையும் தாண்டி அசாம் மாநிலம் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைகளையும் இங்கு கொண்டு சேர்த்து அவர்களையும் இங்கே அவர்களுக்கும் ஒரு தளம் வைத்து மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்தபோது பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டோம், எத்தனை கலைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேர் இதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிந்தது. இதில் எத்தனை பேர் ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக இருந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளிவிவரமும் தெரிய வந்தது. இவர்களுக்கு மாற்று ஊடக மையம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கலையும் கல்வியும் சேர்த்து வழங்கக்கூடிய நிலையில தான் இவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படிங்கிறதை உணர்ந்து பல்வேறு முறைகளை கையாண்டு அவர்களுக்கு பல்வேறு நிகழ்வுகளில் அவர்களுக்கு உதவிகளை செய்து வராங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசும் எடுத்துட்டோம்னா வாரியங்கள் இருக்குது. ஸோ இதுலேயும் இவங்களை பதிவு பண்ணினா தான் இவர்களுக்கு குழந்தைகளுக்கும் நம்ம தொடர்ந்து அரசாங்கம் மூலமாக பல்வேறு உதவிகளை நம்ம செய்ய முடியும். இதில் நான் பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு மையம் நிறுவனம் மூலமாக மக்கள் மகமை அப்படின்றக்கூடிய அமைப்பு இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்கள் அமைத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் நம்மளுடைய கலைஞர்கள் மூலமாக நாட்டுப்புற கலைகள் மூலமாக அரசினுடைய திட்டங்களை குறிப்பாக பெண்கள் சார்ந்த திட்டங்களை மக்களிடையே எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதன் மூலமாகவும் கலைஞர்களையும் இதில் ஒருங்கிணைத்து அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய மகமைகள் மூலமாகவும் மக்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது போக நிறைய கலைஞர்கள் சுய உதவி குழுவில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ இந்த சுய உதவி குழுவில் இன்னும் அதிகமாக இதில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களையும் உறுப்பினர்களாக அவர்கள் இல்லைன்னா அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வரும் பொழுது எதற்காக இந்த அமைப்பு ரீதியாக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா அரசு மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்கள் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நம்ம வழங்க முடியும். ஸோ இப்போ சுய உதவி குழுக்களுடைய அமைப்புகளில் இவர்களை உள்வாங்கும் பொழுது இவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய கடன் உதவிகள் ஆகட்டும், இல்லை குழந்தைகளை படிப்பதற்கு வைக்கக்கூடிய உதவியாகட்டும், இல்லை பல்வேறு நிலையில் அவர்களுடைய வாழ்வியல் பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு அமைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக அவர்கள் உள்வரும் பொழுது தான் நம்ம அவங்களுக்கு இந்த உதவிகளை வழங்க முடியும். ஸோ அதற்கு இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிற அமைப்பு மிக ஒரு அருமையான ஒரு தளம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலிருந்து பெண்களுக்கான வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக நம்ம இந்த பெண்கள் மட்டும் இல்லை அனைத்து குடும்பங்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும். காளீஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இங்கே சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் தயாரித்த பொருட்களுடைய ஒரு கண்காட்சி அமைத்திருக்கோம். ஸோ கண்காட்சியினுள்ள விற்பனையும் உண்டு. இந்த கண்காட்சி மூலமாக இது வெறும் கண்காட்சி தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அந்த கண்காட்சியில் வந்த பெண்கள் இன்றைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க. ஸோ அதற்கும் இந்த சிறியதாக பார்ப்பதற்கு ஒரு சிறியதாக இருந்தாலும் இந்த தளங்கள் பின்னால் பெண்கள் வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்ததற்கு ஒரு வழியாக அமையும்.
இந்த பல்வேறு வாய்ப்புகளை வந்து பெண்கள் வந்து கலைஞருடைய குடும்பங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனம் இதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். இப்பொழுது நம்முடைய இந்த அமர்வினை அலங்கரித்தவர்களை கௌரவிப்பதற்கு முதலாவதாக கலை வளர்மணி உமாராணி அவர்களை கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சஜீவனா மேடம், எங்களுடைய உழைத்த எங்களது கலைஞர்களுக்கெல்லாம் உங்கள் கைகளால் உபசரிப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலை வளர்மணி உமாராணி அவர்கள், திருமிகு கா சிவகுமார் அவர்கள், பேராசிரியர் கோபிநாத் அவர்கள், எல்லாரும் உழைத்தவர்கள், இந்த அமர்வுகளில் பங்கு பெற்றவர்கள். அடுத்தபடியாக உமாராணி, சிவகுமார், கோபிநாத், கருங்குயில் ஜேம்ஸ் இங்கிருந்தால் வரணும். கலைநிலா அபிநயா தனித்துவமாக விளங்குகிறது. எவ்வளவு நேரம் பேசலாம் என்று தோழர் காளீஸ்வரன் அவர்களிடம் கேட்டேன். நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேசுங்கன்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு ஆளுமைகள் இருக்கும்போது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுங்க என்பதை நான் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டே இருக்க விரும்பவில்லை. சமீபத்தில் இந்தியா முழுவதும் இருக்கின்ற அரசியல் சிக்கல் உங்களுக்கு தெரியும். என்னடா அரசியலை பற்றி இங்கு பேசுகிறானே என்று நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறே கலை இலக்கியத்திலிருந்து தான் தொடங்கியது. சமகாலத்தில் தமிழ்நாடு வரலாறு என்று நாம் இன்றைக்கு பேசுகிறோமே, இந்த சமகால வரலாற்றை நமக்கெல்லாம் இந்தியாவின் பிற மாநிலங்களை விட உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதற்கான விதை கலையும் கலை குழுவினரும் போட்டதுதான். திராவிட இயக்க அரசியலாக இருக்கட்டும், இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கங்களாக இருக்கட்டும், பொதுவுடைமை இயக்கமாக இருக்கட்டும், அனைவருமே கலையின் வழியாகத்தான் வந்து சேர்ந்திருக்கிறோம். தோழர் காளீஸ்வரன் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 3 நூற்றாண்டுகள், ஒரே நூற்றாண்டில் 3 இயக்கங்கள் 100 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றன. ஒன்று, இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட இந்திய பொதுவுடைமை கட்சி 100 ஆண்டுகளை கடக்கிறது. இரண்டாவதாக தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட திராவிட இயக்கம் 100 ஆண்டுகளை, சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுகளை தாண்டுகிறது. அதே 1925 நாக்பூரிலே தொடங்கிய RSSம் 100 ஆண்டுகளை தாண்டுகிறது. இதில் நாம் பாரம்பரிய கலைகளை என்று பேசுகிறோம், தொன்மம் என்று பேசுகிறோம். 100 ஆண்டுகளை கடந்து விட்டாலே அந்த 100 ஆண்டை கடந்த அனைத்துமே பாரம்பரியமாக கொண்டாடத்தக்கதுதானா? 100 ஆண்டுகளை எது கடந்தாலும் அது கொண்டாடத்தக்கதா? எது நம்முடைய பாரம்பரியம்? நம்முடைய பாரம்பரியத்தில் எதற்கு இடம் வேண்டும், எதற்கு இடம் தேவையில்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு 3 இயக்கங்கள் நூற்றாண்டை தாண்டுகின்றன. இந்த 3 இயக்கங்களில் எது நம்முடைய பாரம்பரியம், எது நம்முடைய தொன்மம், எது நம்முடைய தொன்மத்தில் கலந்த விஷம்? ஒரு துளி ஒரே ஒரு பால் குடத்தில் ஒரு துளி விஷம் கலந்தால் விஷம் பாலாக மாறாது, ஆனால் பால் விஷமாக மாறிவிடும். 1951ஆம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரி, அன்றைக்கு சென்னை இன்ஜினியரிங் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரியாக இருந்தது. இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே பேசிய போது முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டுகிறார். பூந்தோட்டம் என்ற தலைப்பிலே கலைஞர் பேசுகிறார். ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கலைஞர் நம் முன்னால் வைக்கிறார். பூந்தோட்டத்தில் மலர்ந்து மனம் வீசும் மலர்களை உழைக்காதவன், வியர்வை சிந்தாதவன் பறித்து சென்று பரவசத்தில் ஈடுபடுகிறான். ஒரு புறத்திலே இரும்பு கரம் உண்டாக்கிய இன்பச் சோலை, அதிலே சுவை சிந்தும் தேன்மலர், அதை கொய்து செல்லும் பொன்கரம். இப்படி வேதனையான சூழ்நிலை பூந்தோட்டத்திலே. எதை கலைஞர் வேதனையான சூழ்நிலை என்று குறிப்பிடுகிறார் என்றால், பூந்தோட்டம் என்றால் அந்த பூந்தோட்டம் எப்படிப்பட்ட பூந்தோட்டமாக இருக்க வேண்டும்? தோட்டத்திலே எல்லா மலர்களும் பூக்கும், ஆனால் அந்த தோட்டம் நறுமணம் வீசுகின்ற மலர்களால் நிறைந்த தோட்டமாக இருக்க வேண்டுமா, அல்லது முட்செடிகளால் நிறைந்த தோட்டமாக இருக்க வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று 1951 கலைஞர் பேசினார். அதற்கு காரணம் இருந்தது. 1951ஆம் ஆண்டு கலைஞர் அந்த பூந்தோட்டம் என்கின்ற உரையை பேசிய காலகட்டத்தில் தமிழருடைய கலை மங்கிக் கொண்டிருந்ததாக கருதப்பட்டது. தமிழர்களுடைய இலக்கியங்கள் இல்லாமல் அடிப்பதற்கான காலகட்டமாக மாறிக்கொண்டிருந்தது.
தமிழருடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க வருணாசிரம வரலாறாக மாற்றி அமைப்பதற்கான காலகட்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் கலைஞர் ஆற்றிய அந்த உரை மிகவும் முக்கியமானது. அந்த உரையினுடைய இறுதியிலே கலைஞர் ஒரு முக்கியமான மேற்கோளை சொல்லி முடிக்கிறார். அதை இன்றைக்கும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. கண்ணப்பன் கண்ணை இழந்துதான் நெற்றிக் கண்ணென்றம் நாயனார் பட்டத்தை பெற முடிந்தது. காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகு மேனியை பேய் உருவமாக்கி எலும்பும் தோளுமாகி தலைகீழாக நடந்த பிறகுதான் அப்பனை நோக்கி கூப்பிட்ட பிறகு வந்தேன் அம்மையே என்று பரமசிவன் வந்தான். சீராளனை தன்னுடைய மகனை கறி சமைத்து சிவனுக்கு விருந்து வைத்த பிறகுதான் சிறு தொண்டனுக்கு பக்தன் என்கின்ற பதக்கம் மாட்டப்பட்டது. காரணம், இவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள். அதே நேரத்தில் மாபாதக செயல்களை செய்தவர்கள், தந்தையை கொன்றவர்கள் உயர் ஜாதிக்காரராக இருந்தால் வருகிறாயா இறைவா என்று கேட்டவுடன் வந்தேன் வரம் தந்தேன் என்று பரமசிவன் வந்து நிற்கிறான் என்றுதான் புராண கதைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் நாம் எதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று கலைஞர் முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டி இருக்கிறது? ஒரு கலை இலக்கிய மேடையிலே எதற்காக நாத்திக கருத்தை பேச வேண்டி இருக்கிறது? எதற்காக ஒரு நாத்திகருடைய கருத்தை இந்த மேடையிலே பேசுகிறாய் என்று கீழே இருக்கின்ற பலருக்கும் கூட கேள்வி எழலாம். நீங்கள் வைத்திருக்கின்ற கலை எதுவாக இருந்தாலும் அந்த கலை இன்றைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற கலை யார் கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய கலை வடிவம் என்று நாம் கொண்டாடுகிறோமே, தெருக்கூத்து நடத்துகிறோம், தோல்பாவை கூத்து நடத்துகிறோம், எல்லா பாடல்களிலும் எல்லா காட்சிகளிலும் புராண காட்சிகளை காட்டுகிறோம், இதிகாச காட்சிகளை காட்டுகிறோம். ஆனால் அந்த புராணத்தை எழுதியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த இதிகாசத்தை எழுதியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் அந்த கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம், பரப்பிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ராமன் இந்தியாவில் உயிரோடு இருக்கிறான் என்றால் அதை உயிரோடு வைத்திருப்பவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் தான். கண்ணகி உயிரோடு இருக்கிறாள் என்றால் கண்ணகி உயிரோடு வைத்திருப்பவர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் தான். கட்டபொம்மன் கதை காணாமல் போயிருக்கும் வழிபாடகர்கள் அந்த கட்டபொம்மன் கதையை பாடாமல் விட்டிருந்தால், இப்படி கடவுளில் தொடங்கி கட்டபொம்மன் வரைக்கும் உயிரோடு வைத்திருப்பவர்கள் இந்த நாட்டுப்புற கலைஞர்கள். ஆனால் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை சினிமாவிலே என்னவாக இருக்கிறது? இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய நிலை இந்திய தேசிய அரசியலிலே என்னவாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த யோசனை இல்லாமல் போனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாமே மறந்து போய்விடுவோம் என்று நாம் அவ்வப்போது நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். கலையில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த கலை மிகவும் முக்கியமானது என்பதுதான் அனைவருடைய கருத்தும். ஆனால் இன்றைய காலகட்டம் இந்தியாவில் என்னவாக இருக்கிறது என்பதை சற்று யோசித்து பார்த்தால் நாம் இன்னும் பல்வேறு மாற்றங்களை நமக்குள் செய்து கொள்ள வேண்டுமோ என்கின்ற யோசனையை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு நான் மதுரையில் இருந்து வருகிறேன். மதுரை என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் உடனே நினைவுக்கு வருவது கள்ளழகர் திருவிழா. மதுரையில் நடைபெற்று சித்திரை மாதம் நடைபெறுகின்ற மதுரை திருவிழா. அந்த திருவிழா என்றாலே சாதி மதம் கடந்து, சாதி கடந்து மட்டுமல்ல மதம் கடந்து மதுரையில் மக்கள் திரளுவார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் கள்ளழகர் கோவிலுக்கும் வழியெங்கும் திருக்கண் வைத்து காத்திருப்பார்கள். பக்தர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும், தர்காவை சேர்ந்தவர்களும், மசூதியை சேர்ந்தவர்களும், மேலும் கிறிஸ்தவ தேவாலயங்களை சேர்ந்தவர்களும் வழிநடுக பானக்கம் கொடுப்பதும், ரோஸ் மில்க் கொடுப்பதும், பிரியாணி கொடுப்பதும் என்று பக்தர்களுக்கு தேவையான உணவு வகைகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். பக்தர்கள் சென்று கடவுளை வணங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நகரம் மதுரை மாநகரம். இந்த மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பு என்னவென்று சற்று யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு ஒற்றுமை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. வேறு எந்த மாநிலத்திலாவது ஒரு இந்து கோயில் என்று அறியப்படுகின்ற கோயிலுடைய பண்டிகையை அந்த மக்கள் கொண்டாடுகிறார்களா? இஸ்லாமியர்கள் கொண்டாட முடியுமா? அல்லது இஸ்லாமியர்களை அந்த தெருவுக்குள் தான் அனுமதிப்பார்களா? இல்லை. அல்லது இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிற பண்டிகையை மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் யாராவது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை. சமீபத்தில் கூட ஒரு தேசிய அரசியலில் இருக்கின்ற ஆளுங்கட்சி அதை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார். முன்னாடி தேசிய செயலாளராக இருந்தார், இப்போது அவர் பேச மட்டும் செய்கிறார். அவர் ஒரு கேள்வி கேட்டார். இஸ்லாமியர்கள் யாராவது இந்து சாமியை கும்பிடுறாங்களான்னு கேட்கிறேன் அப்படின்னாரு. இஸ்லாமியர்கள் யாராவது இந்து சாமியை கும்பிடுறாங்களான்னு கேட்கிறாரு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கு பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரி கடற்கரைக்கு பக்கத்துல கௌஸ் முருகன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுடைய கட்டியவர் யார் என்றால் முகமது கௌஸ் என்கின்ற இஸ்லாமியர். அவருக்கு முருகனின் மீது ஈடுபாடு அதிகமாக இருந்த காரணத்தால் அவர் தான் முஸ்லிமாக இருந்தாலும் அந்த இறைவனை நான் போற்றுகிறேன் என்று அந்த முருகன் கோவிலை அவர் கட்டினார். இன்றைக்கும் அவருடைய வாரிசுகள் தான் அந்த கோவிலினுடைய அறங்காவலர்கள். அந்த அறங்காவலர்கள் காப்பாற்றுகின்ற கோயிலில் எண்ணற்ற இந்து மக்கள் சென்று வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ராமநாதபுரம் பக்கத்தில் மேல கொடுமாலூர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போதே உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கும். யாராவது ராமநாதபுரம் இருக்கீங்களா? ராமநாதபுரம் பரமக்குடி அங்க வந்து ஒரு முருகன் கோயில் இருக்கு மேல கொடுமாலூர் பக்கத்துல. நீங்க அந்த கோயிலுக்கு உள்ள நுழையும் போதே ஷாக் ஆயிருவான். வடநாட்டுல இருந்து எவனாவது வந்தான்னா என்னடா பண்ணி வச்சிருக்கேள் அப்படின்னு கொந்தளிச்சிருவான். உள்ள நுழையும் போதே மேல பாத்தீங்கன்னா முருகன் இருப்பாரு, பக்கத்துல வள்ளியம்மா நிற்பாங்க, பக்கத்துல தெய்வானை நிற்கும், பக்கத்துல பச்சை கலர்ல தொப்பி போட்ட ஒரு முஸ்லீம் சிலையும் நிற்கும். அவர் யாருன்னா அவர் ஒரு புலவர். அவர் முருகனுக்காக அந்த கோயிலுக்காக பதிகங்கள் பாடியிருக்கிறார் என்கின்ற காரணத்தால் ரொம்ப முன்னாடிலாம் கிடையாது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய செவத்துல எல்லாம் அவர் பாடிய பாடல்களை, அவர் பேரு ஜவாது, புலவர் ஜவாது எழுதிய அந்த பாடல்களை சுவற்றில் எல்லாம் எழுதி வைத்து விட்டு கோயில ரெனோவேஷன் பண்ணும்போது மேல அவரோட சிலையும் தூக்கி வச்சான். இதுதான் தமிழ்நாடு. ஒருத்தர் மாற்றி மாற்றி மதிக்கின்ற பண்பாடு. இந்த பண்பாட்டை காப்பதற்காக போராட வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் மட்டும்தான் அப்படி இருக்கிறதா என்றால் இல்லை, அகில இந்திய அரசியல் சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. சரி, இதற்குள்ள வேற என்னதான் பார்க்க வேண்டியது இருக்கு, கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நேற்றைக்கு சுசீந்திரத்துல தானுமாலயன் கோவில் எல்லோருக்கும் நல்லா தெரியும். பல நபர்கள் அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகும்போது தானுமாலயன் கோவிலுக்கு போகாம வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாக தானுமாலயன் கோயில் கருதப்படுகிறது. அந்த தானுமாலயன் கோவிலில் தேரோட்டம் நேற்றைக்கு நடைபெறுகிறது. அந்த தேரோட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களும் தமிழ்நாட்டுடைய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள். தேரை வடம் பிடித்து இழுக்கும் பொழுது திடீரென்று ஒரு சத்தம். என்ன சத்தம் கேட்டிருக்கலாம் அந்த கோயில்ல? அந்த கோயில் 3 கடவுள்களுக்கும் உரிய கோயிலாக கருதப்படுகின்ற கோயில். யார் யாருக்கு? சிவனுக்கு, விஷ்ணுவுக்கு, பிரம்மாவுக்கு. அவன் என்ன கத்தியிருக்கலாம்? அரோகரான்னு கத்தியிருக்கலாம், நமச்சிவாயன்னு கத்தியிருக்கலாம், நாராயணன்னு கத்தியிருக்கலாம். அவன் அங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் கூட கத்தியிருக்கலாம். அவன் கத்துறான் பாரத் மாதா கி ஜெய்னு கத்துறான். சரி, பாரத மாதாவோட விட்டானான்னு பார்த்தா அடுத்து ஒரு சத்தம் சாவர்கர் கி ஜெய்னு கத்துறான். சரி, அத்தோட விட்டானான்னு பார்த்தா அடுத்து கத்துறான் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஜெய் அப்படின்றான். சத்ரபதி சிவாஜிக்கும் தானுமாலயனுக்கும் என்னடா சம்பந்தம்? எதுக்குடா தானுமாலயன் கோயில் தேரோட்டத்துல வந்து இந்த கத்து கத்துறீங்க? யாராவது போய் தானுமாலயன் கோயில் தேரோட்டத்துல தந்தை பெரியார் வாழ்க அப்படின்னு கத்துனா சும்மா விடுவாங்களா? யார் எதுவும் செய்ய போறது இல்லை, எல்லாரும் பெரியார போட்டுபவர்கள் தான். ஆனாலும் கோயிலுக்குள்ள ஏப்பா முழக்கம்னு தானே கேட்பாங்க. ஆனா இவன் போய் கத்துறான், தடித்தனமா கத்துறான். சரி, சத்ரபதி சிவாஜி இவ்வளவு கொண்டாடுறானே, எதனால சத்ரபதி சிவாஜியை கொண்டாடுறான்னு கேட்டான். என்ன சொல்றான்? சத்ரபதி சிவாஜி ஒரு இந்து மகாராஜா, ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்றான். சத்ரபதி சிவாஜி இந்து ராஷ்டிராவை எப்படி உருவாக்கினார் என்கின்ற கதையை பேரறிஞர் அண்ணா சந்திரமோகன் என்கின்ற சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற வீதிகள் தோறும் அரங்கேற்றப்பட்ட முக்கியமான நாடகம். அந்த நாடகத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற கருத்துக்களை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்கர் யார் சூத்திரர்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் எடுத்து பார்த்தால் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் அது உண்மையானது. இரண்டும் மாற்றி மாற்றி பேச முடியாது. உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அப்ப அந்த உண்மையை அவர் பேசும் பொழுது என்ன நடந்திருக்கிறது என்று எடுத்து பார்த்தால், சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்புக்கு எதிராக போரிட்டார், பிஜப்பூர் சுல்தான்களுக்கு எதிராக போரிட்டார், எண்ணற்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு ஒரு பரந்த மகாராஷ்டிர நிலப்பரப்பை முழுவதும் தன்னுடைய கையகப்படுத்தி கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த அந்த சிவாஜி சத்ரபதி சிவாஜி
தான் வந்துவிட்டோம், ஆனாலும் இவ்வளவு பெரிய நிலத்தை கையில் வைத்திருக்கிறோம், நம்மை யார் என்று ஊருக்குள் கேட்டால் ஜமீன்தார் என்று சொல்லுகிறான் ஒருவன், ஜாகீர்தார் என்று சொல்லுகிறான் ஒருவன். நான் இந்த நாட்டின் மன்னன் அல்லவா, இந்த நாட்டை கட்டி ஆளுவதற்காக கைப்பற்றியவன் அல்லவா, என்னை நான் மன்னராக அறிவித்துக் கொள்ள நான் ஒரு முடிசூட்டு விழாவை நடத்துகிறேன் என்று சத்ரபதி சிவாஜி முடிவு செய்கிறார். முடிசூட்டு விழாவை நடத்துகிறேன் என்று சத்ரபதி சிவாஜி சொன்னதும் உடனே ஓடி வந்தார்கள் சட்டை இல்லாத மேனியர்கள், பார்ப்பனர்கள். ஓடி வந்து, சிவாஜி நீ சூத்திரன், நீ எப்படி பதவி ஏற்க முடியும் என்று கேட்டார்கள். நான் எப்படி அப்பா சூத்திரன், நீதானே சொல்லுகிறாய் குணகர்ம விபாசக. இப்ப என்ன விவாதம்? பிறப்பின் அடிப்படையில் நாங்க 4 வர்ணம் பிரிக்கல, குணத்தின் அடிப்படையில் பிரித்தோம் அப்படின்னு பேசுறாங்களே. குணத்தின் அடிப்படையில் சத்ரபதி சிவாஜி சத்திரியனா இல்லையா? அவனை விட வேறு ஒரு வீரனை அந்த காலகட்டத்தில் பார்த்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட வீரனை நீ சத்திரியன் இல்லை என்று சொன்னார்கள். சத்திரியன் இல்லை என்று சொன்னவுடன் அவர் வேறு யாரையாரோ பார்ப்பனர்களை கூப்பிட்டு பட்டம் சூட்டுகின்ற விழாவை நடத்த முயற்சி செய்கிறார். மகாராஷ்டிரத்திலும் மத்திய பிரதேசத்திலும் எந்த பார்ப்பனரும் முன்வரவில்லை. உடனே அவருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. எப்படி எல்லாத்துக்கும் ஒரு தருப்பான், எல்லா யாகம் பண்றதுக்கும் யாராவது ஒரு தருப்பான். உடனே காசியில காகப்பட்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவராண்ட கேளுங்கோ, அவர் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே காகப்பட்டருக்கு தூது அனுப்புறாங்க. காகப்பட்டர் சான்றுகள் இருந்தா அனுப்புங்கன்னு கேட்கிறார். உடனே இவர் வந்து நான் இன்னுடைய வாரிசு அப்படின்னு சான்றுகளை ரெடி பண்ணி அனுப்புறார். அனுப்புன உடனே பார்த்துட்டு இது ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகப்பட்டர் கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்தவர், உன்னுடைய ஆவணங்களை எல்லாம் பரிசோதித்தேன், அதுல எதுவுமே உண்மை இல்லை, நீ சத்திரியன் கிடையாது, நீ சூத்திரம் தான் அப்படின்றாரு. இப்போ நான் என்னங்க பண்றது, இந்த நாடு மொத்தத்தையும் கைப்பற்றி இருக்கேன், ஒரு பட்டம் ஏற்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை, நீங்க இல்லாம நான் பதவி ஏற்க முடியாதா? ஏத்துப்பார். பார்ப்பனர் துணை இல்லாமல் நான் பதவி ஏற்க முடியாதா? முடிந்தால் பதவி ஏற்றுப்பார் என்று மிரட்டினார்கள் பார்ப்பனர்கள். எப்படி அந்த மிரட்டல் செய்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்தது? பெரும் படையை வைத்திருந்தான் சத்ரபதி சிவாஜி. அவுரங்கசீப்பை விரட்டி அடித்தவன் சத்ரபதி சிவாஜி. பிஜப்பூர் சுல்தான்களை விரட்டி அடித்தவன் சத்ரபதி சிவாஜி. அத்தனை மன்னர்களையும் விரட்டி அடித்து ஆளுகை செய்து கொண்டிருந்த சிவாஜியை முடிந்தால் பதவியேற்று பார் என்று சொடக்கு போடுகின்ற அதிகாரம், மார்பில் கவசம் வடித்து குண்டலங்கள் அணிந்து நின்றிருந்த சிவாஜியை வெற்று மேனிக்காரர்கள் மிரட்டினார்கள், முடிந்தால் பதவியேற்று பார் என்று. அப்படி என்றால் அவர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். நீ சத்திரியனாக வேண்டும் என்றால் நான் நினைத்தால் தான் முடியும் என்று மக்களை எதன் வழியாக ஏமாற்றி வைத்திருந்தார்கள்? பக்தியின் வழியாக ஏமாற்றி வைத்திருந்தார்கள். அந்த பக்தியை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள்? கதைகளின் வழியாக சேர்த்தார்கள். கதைகளை எப்படி மக்களுக்கு போய் சேர்த்தார்கள்? கலையின் வழியாக சேர்த்தார்கள். அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு அன்றைக்கு சிவாஜியால் முடியவில்லை. இன்றைய மதிப்புக்கு பல நூறு கோடிகளை அன்றைக்கு தங்கமாக வெள்ளியாக ஆபரணங்களாக கொடுத்து தனக்குத்தானே அவர் முடிசூட்டி கொண்டார். முடிசூட்டி கொண்டதற்கு பிறகு சும்மா விட்டார்களா? அவருக்கு வேத ஆகம முறைப்படி முடிசூட்டுகிறார்கள். அவருடைய பேரனுக்கு நீ சூத்திரன், உனக்கு வேதத்தின்படி முடிசூட்ட முடியாது, வேறு முறைப்படிதான் சூட்ட முடியும் சொல்லிட்டு முறைகளை மாற்றான். அப்போ தானுமாலையன் கோயில்ல சத்ரபதி சிவாஜி வாழ்கன்னு கத்துறானே, அந்த சத்ரபதி சிவாஜியை கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இதை அண்ணா எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? இந்த தமிழ்நாட்டில் எண்ணற்ற சிவாஜிக்கள் வாழத்தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் சூத்திரர்கள் என்று கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் முடிசூட்ட வேண்டும். அதனால் தான் அண்ணா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பேசினார். எல்லோரும் இந்நாட்டு மன்னராக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் பேரறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அல்லது சந்திரமோகன் என்கின்ற பாத்திரத்தை படைத்து சிவாஜியின் கதையை தமிழர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஆனால் இன்றைக்கு சிவாஜி இந்து மகாராஜாவாக மாறிவிட்டார். அவர் வாழும் காலத்தில் அவரை சூத்திரன் என்று கோயிலுக்கு வெளியேயும் அரண்மனைக்கு வெளியேயும் நிறுத்த பார்த்தவர்கள் இன்றைக்கு சிவாஜி வாழ்க என்று பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மை ஏமாற்றுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அண்ணல் அம்பேத்கர் தான் பிறந்து படித்து வளர்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இருப்பார் என்பதை யோசித்து பார்க்க முடியாது. அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்.
அனைத்து மாணவர்களும் தண்ணீர் குடிக்கின்ற குடத்தில் அவரால் தண்ணீர் குடிக்க முடியாது. அனைத்து மாணவர்களும் செல்லுகின்ற ஒரு இடத்தில் அவரால் நடந்து செல்ல முடியாது. அனைத்து மாணவர்களும் உட்காருகின்ற இருக்கைகளில் அவரால் உட்கார முடியாது. அனைத்து மாணவர்களும் அணிகின்ற உடைகளை அவரால் அணிய முடியாது. ஆனால் அம்பேத்கர் ராஜாவின் சிபாரிசில் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறார். யார் ராஜா? அந்த ராஜா சிவாஜியினுடைய வாரிசாக வந்த ராஜாவின் சிபாரிசில் அம்பேத்கர் போகிறார். ஆனால் நீ சிவாஜி பேரண்டையே சிபாரிசு வாங்கிட்டு வந்தாலும் உனக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு ஒடுக்குமுறை செய்கிறார்கள். ஒடுக்குமுறை செய்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ராஜாவினுடைய உதவியின் காரணமாக அண்ணல் அம்பேத்கர் மிகுந்த சிரமத்துக்கிடையில் சாதி வெறியெல்லாம் தூக்கி எறிய வேண்டும் இந்த நாட்டில் இருந்தென்றால் நாம் கல்வி பெற்றாக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தோடு படித்து உழைத்து முன்னேறி அவர் வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அமர் சித்திர கதா என்று ஒரு காமிக்ஸ் புத்தகம் இருக்கிறது. அமர் சித்திர கதை புத்தகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த அமர் சித்திர கதை இந்தியாவில் பல கோடிக்கணக்கான புத்தகங்களாக காமிக்ஸ் வடிவில் விற்று கொண்டிருக்கின்றன. நாம் படிப்போம் இல்லையா, சின்ன வயசுல அம்புலி மாமா கதைகள் என்று காமிக்ஸ் படிப்போம் இல்லையா, அந்த காமிக்ஸ் வடிவம் தான் அந்த அமர் சித்திர கதா. சாவே இல்லாத கதைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த அமர் சித்திர கதாவில் அண்ணல் அம்பேத்கர் பற்றி ஒரு சிறப்பு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அம்பேத்கர் பற்றிய சிறப்பு புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? முதல் பக்கம் என்ன இருக்கணும்? அம்பேத்கர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு தானே இருக்கணும். ஆனா அந்த தகவல் கிடையாது. அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? அவங்க அப்பா ஆர்மியில சுபேதாரா இருந்தாரு. அந்த சுபேதாருக்கு ஒரு மாமா இருந்தாராம். அந்த மாமா சாமியாரா இருந்தாராம். அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக அம்பேத்கரோட அப்பா ராம்ஜி செப்பல் வேண்டிக்கிட்டு போனாராம். போன இடத்துல அந்த மாமா சாமியார் வந்து, என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்ட உடனே, நான் நல்லா இருக்கேன், நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாராம். தம்பி, நான் உலக வாழ்க்கையை துறந்தவன், அதனால் உன்னோடு வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்ன உடனே அம்பேத்கரோட அப்பா முகம் வாடி போச்சான். வாடி போன முகத்தை பார்த்த உடனே அந்த சாமியார் மாமா வந்து என்ன பண்ணிட்டாராம், உனக்கு இந்த உலகத்தையே வென்றெடுக்கும் ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு அருள்வாக்கு கொடுக்கிறாராம். அடுத்த பக்கத்துல அம்பேத்கர் பிறந்தார். இப்படியா பிறந்தார் அம்பேத்கர்? யாருமே எப்படி பிறந்தாங்கன்னு புத்தகத்தில் எழுதிலாம் விற்க முடியாது. ஆனா அம்பேத்கர் சாமியார் வரம் கொடுத்து பிறந்தாருன்னு எழுதியிருக்கிறான். அதுவும் அந்த சாமியார் நல்லா கவனிச்சு பாருங்க, அவரு அம்பேத்கர் அப்பாவோட மாமா. அவர் பார்ப்பன சாமியார் இல்ல, வேற ஏதோ ஒரு சாமியார் அருள்வாக்கு கொடுத்தாரா, அம்பேத்கர் பிறந்துட்டாராம். இது என்னடா இது கதை? எதனால அப்படின்னா, நீங்க அந்த அமர் சித்திர கதை புத்தகங்களை எடுத்து பார்த்தால் என்ன இருக்கு அப்படின்னா, நல்லவர்கள் எல்லாம் வெள்ளையாக இருப்பார்கள், தீயவர்கள் எல்லாம் கருப்பாக இருப்பார்கள், தீயவர்கள் வீட்டில் இருக்கும் நல்லவர்கள் மட்டும் வெள்ளையாக இருப்பார்கள். அதுல ராமாயணம்னு ஒரு கதை இருக்கு. அந்த ராமாயணத்துல ராமர் வெள்ளையா இருப்பார், லட்சுமணர் வெள்ளையா இருப்பார், சீதா பிராட்டி வெள்ளையா இருப்பா. இந்த பக்கம் ராவண கண்ணங்கரேன்னு இருப்பான், சூர்பனக கண்ணங்கரேன்னு இருப்பா. ஆனா விபீஷண வெள்ளையா இருப்பான். எப்படிடா விபீஷண வெள்ளையா பிறந்ததை நீ பாத்தியா? அவன் என்ன சொல்றான், விபீஷணன் நல்லவர், அதனால வெள்ளையா இருப்பார். அப்ப இளம் பிஞ்சுகள் மனதில் நஞ்சை விதைக்கிறார்கள். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு வடிவேலு காமெடி காட்சியில சும்மா சொல்லல, மனசு வெந்து போய் சொல்லி இருக்கிறாரு. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு நம்புற ஊருடா இது, இந்த ஊர்ல என்னடா பண்றதுன்னு மனசு வெம்பி போய் வடிவேலு அந்த நகைச்சுவையை செஞ்சிருப்பாரு போல. அப்படி எழுதி வச்சிருக்கிறான். அதே போல நல்லவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா திடகாத்திரமா இருப்பாங்க, புச்சகர பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க. கெட்டவன் பூரா குட்டையா இருப்பான், கருப்பா இருப்பான், ஒடுக்கப்பட்டவனா இருப்பான். அந்த கெட்ட வீட்டுல நல்லவன் மட்டும் வெள்ளையா இருப்பான். இதுல பெண்களுடைய பாத்திர படைப்பு ரொம்ப கவனிக்க வேண்டியது. பெண்களுடைய பாத்திர படைப்பு எப்படின்னா, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், சுய முன்னேற்றம் அடைபவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை, யாரும் யாருக்கும் உயர்ந்தவர் இல்லை, அனைவரும் சமம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் நாம் பேசுகிறோம். அதுதான் மனிதகுல தத்துவமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் பேசினால் அந்த கதைகளில் என்ன இருக்கும் தெரியுமா? பெண்களே பெண்கள் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்துவார்கள். எப்படி நிகழ்த்துவாங்க? ஆணுக்கு சேவகம் செய்வதை விட இந்த வாழ்வில் வேறு பேர் இருக்கா அப்படின்னு பேசுவான் அந்த கதைகள்ல.
இதை படிக்கின்ற ஒரு குழந்தையின் மனது, ஓ அப்ப ஆம்பளைக்கு சோறாக்கி போடுறது தான் நம்முடைய வேலைன்னு அந்த மனசு, குழந்தை மனசு யோசிக்குமா யோசிக்காதா? 5 வயசு 6 வயசு பிள்ளை ஆம்பளைக்கு சோறாக்கி போடுறதும் ஆம்பளைக்கு கைகாலமிக்கி விடுறதும் தான் நம்முடைய வேலைன்னு அந்த குழந்தை நினைச்சு நினைச்சு வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தை எப்படி சுய முன்னேற்றம் அடைய முடியும்? அந்த குழந்தையின் மூளையை கழுவுகின்ற வேலை அந்த காமிக்ஸ் புத்தகத்தின் மூலமாக நடைபெறுகிறது இல்லையா? இந்த காமிக்ஸ் புத்தகங்களை தான் அவன் வடக்கு பூரா கலை வடிவமா மாத்துறான், சினிமாவாவும் மாத்துறான், இதையெல்லாம் இன்னைக்கும் எடுக்கிறான். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தமிழ்நாடு இந்த கலை மரபை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறது. கண்ணகி நமக்கு காப்பிய நாயகி. எப்படிப்பட்ட காப்பிய நாயகி? நீ மன்னராகவே இருந்தாலும் தவறு செய்தால் நான் உன்னை கேள்வி கேட்பேன், கேள்விக்கு பதில் இல்லைன்னா செத்து போடா அப்படின்னு நிப்பா கண்ணகி. தர்மத்துக்கு ஒன்றென்றால் பார்ப்பனர்கள் பொங்குவார்கள், அது புராணங்கள். அறத்துக்கு ஒன்றென்றால் தமிழர்கள் பொங்குவார்கள், அதுதான் சிலப்பதிகாரம். திராவிட இயக்கம் ஏற்படுத்திய முக்கியமான மாற்றம் என்னவென்றால், தர்மம் இருந்த இடத்தில், சனாதன தர்மம் இருந்த இடத்தில் திருக்குறள் அறத்தை நிறுத்தியது திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும். இன்னும் மனுநீதிக்கு எதிராக சமநீதியை சொன்னது திராவிட இயக்கம், சுரண்டலுக்கு எதிராக தோழமையை சொன்னது பொது உடைமை இயக்கம், வைதீகத்துக்கு எதிராக சுயமரியாதையை வைத்தது திராவிட இயக்கம். உறுப்பினர்களுக்கு பதிலாக உறவு நிலையை வைத்தார்கள். அதனால் தான் ரத்தத்தின் ரத்தங்களே, உடன்பிறப்புகளே என்று அழைக்கிறார்கள், தோழர்களே என்று அழைக்கிறார்கள். இதெல்லாம் திராவிட இயக்கம் நிகழ்த்திய மாற்றங்கள். திரைப்படங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் வட இந்தியாவில் ஒரு முற்போக்கு வசனத்தை சினிமாவில் வைக்க முடியவில்லை. காரணம் என்ன? அங்க இன்னும் ஆதி வடிவத்திலிருந்தே அவர்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் எப்ப நாடகத்தை மாற்ற ஆரம்பிச்சிட்டோம்? 1934 நம்முடைய நாடகங்கள் மாறிவிட்டன. புராண கதாபாத்திரங்களும் கடவுள்களும் இருந்த இடத்தில் வேலைக்காரிகள் வந்து நிற்க தொடங்கிவிட்டார்கள். சீதை நின்ற இடத்தில் கண்ணகி நிற்க தொடங்கிவிட்டால் எப்ப? 1930களில். இன்னைக்கு வரைக்கும் வடக்கில் அது போன்ற மாற்றங்களை அவர்களால் செய்ய முடியவில்லை. அங்கு சீதைக்கு மாற்றாக என்ன எடுப்பது என்று தெரியவில்லை, ராமனுக்கு மாற்றாக எதை முன்வைப்பது என்று தெரியவில்லை, தர்மத்துக்கு மாற்றாக எதை முன்வைப்பது என்று தெரியவில்லை. ஆனால் நம்மிடம் மாற்றை முன்வைப்பதற்கு வழிகள் இருக்கிறது. காரணம், நம்முடைய வரலாற்றில் அதற்கான இடம் இருந்திருக்கிறது. திருவள்ளுவன் இங்கே வாழ்ந்திருக்கிறான், அங்கே இல்லை. சமகாலத்தில் பெரியார் வாழ்ந்திருக்கிறார், அங்கே இல்லை. சமகாலத்தில் மட்டுமல்ல, கடந்த காலத்திலும் கூட, நால்வர்ணம் நாடு முழுக்க இருந்த காலகட்டத்திலும் கூட 4 வகையான மக்களில் ஒருவன் படித்திருக்கிறான், ஒருவன் படிக்காமல் இருக்கிறான்னா, கீழ்நிலையில் இருக்கும் ஒருவன் படித்திருந்தால் அவனுக்குத்தான் சிறப்பு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கவிதை பாடி வைத்திருக்கிறானே தமிழன். அப்ப நம்மிடம் மாற்று இருக்கிறது. நம்முடைய கலையில் மாற்று வடிவங்கள் இருக்கிறது. நம்முடைய கலையை போல மக்களோடு நெருக்கமாக உரையாடுகின்ற கலைகள் அங்கே கிடையாது. நம்முடைய கலையை போன்று மக்களின் வாழ்க்கையை பேசுகின்ற கலைகள் அங்கே கிடையாது. கண்ணகி எப்படி காப்பியமானால் வழிபாடல்களாக செவிவழியாக பாடப்பட்டதுதான் ஒரு காலத்தில் காப்பியமாக மாறுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் செவிப்பாடல்களின் வழியாக கண்ணகி அறத்தை பாடி இருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு அறமுள்ள மனிதனாக வாழ்ந்திருப்பான். முதலில் எவ்வளவு நல்ல மனிதனாக அவன் வாழ்ந்திருக்கிறான். அவன் மனிதனாக வாழ்ந்த காரணத்தால் தான் மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு மரத்தமிழச்சி என்று அவன் பாடல் பாடி இருக்கிறான். அதை இளங்கோவடிகள் என்கின்ற அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருவரே காப்பியமாக எழுதுகிறார். காப்பியமும் எப்படி எழுதுகிறார்? இன்றைக்கு நாம் படிக்கிறோமே, மூவேந்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று. மூவேந்தர்களும் சந்தோஷமாக 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து கொண்டு ஆட்சி செய்தார்களா? வெட்டு குத்தும் கொலையும் கொள்ளையுமாகத்தான் இருந்தது. சோழன் படையெடுத்து பாண்டி நாட்டை கொள்ளையெடுப்பான், பாண்டியன் படையெடுத்து சேர நாட்டை கொள்ளையெடுப்பான், சேரம் படையெடுத்து சோழ நாட்டை கொள்ளையெடுப்பான்னு சைக்கிளிக்கா கொள்ளையடிச்சு கொலை பண்ணி நாடு கட்டிட்டு இருந்தான். ஆனா அரச குடும்பத்திலிருந்து சனாதன மறுப்பை தேர்ந்தெடுத்து பௌத்த மரபுக்கு சென்ற இளங்கோவடிகள் பாடுகிறார். 3 பேரும் ஒரே கதையில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் அறத்தின் பக்கம் நிற்கிறார்கள். இதுதான் கதை நமக்கு வலியுறுத்துவது. நடந்ததை கூறுவது என்பதை விட
நடந்தவற்றில் எது நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து கூறுவதுதான் எதிர்காலத்திற்கு தேவையானது என்கின்ற தெளிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகளிடம் இருந்திருக்கிறது. அதைத்தான் சமகாலத்தில் 200 ஆண்டுகளில், இந்த 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கம் எது சரி என்பதை தேர்ந்தெடுத்து நம் கண்ணுக்கு முன்னால் வைத்தது. பொதுவுடைமை இயக்கங்கள் எது சரி என்பதை தேர்ந்தெடுத்து நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வைத்தார்கள். இந்த வரலாறுகளை, நம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் உங்களுடைய நாட்டுப்புற கலை வடிவங்களில் ஏற்றுங்கள். உங்களுடைய கலை வடிவங்கள் கண்ணகி பாடியது போதாது, கண்ணகிக்கு பிறகு அனிதாக்களை அது பாடத் தொடங்க வேண்டும். அனிதாக்களை பாடத் தொடங்கும் பொழுதுதான் எதிர்காலத்தின் கண்ணகியாக அனிதா நிற்பாள். அனிதா செத்திருக்கலாம், ஆனால் அனிதா கேட்ட கேள்வி ஆளுபவர்களினுடைய உறக்கத்தை கெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். டெல்லியினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒவ்வொரு முறை ஒழிக்கும் பொழுதும் எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டியனுக்கு எதிராக கண்ணகியின் சிலம்பு ஒலித்ததோ, அதுபோல இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியின் கெக்களிப்புக்கு எதிராக அனிதாவின் சிலம்பு ஒலிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினால் அவளை கதையில் ஏற்றுங்கள். நவீன கண்ணகியாக அனிதாவை நிறுத்துங்கள். இந்த மாற்று கதையாடல்களை நாம் செய்தால்தான், இந்த மாற்று கதையாடல்களை நீங்கள் ஏற்கனவே செய்த காரணத்தால் தான் நாம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். நீங்கள் அறத்தை வலியுறுத்தி கலை செய்த காரணத்தால் தான் சினிமா மாறியது. சினிமா ஒன்றும் சும்மா வரல, நாடகத்திலிருந்து தானே சினிமா வந்தது, கூத்திலிருந்து தானே சினிமா வந்தது. கூத்திலே மாற்றம் நிகழ்ந்த காரணத்தால் தான் சினிமாவிலே மாற்றம் நிகழ்ந்தது. நாடகத்திலே வேலைக்காரி வந்ததால் தான் சினிமாவிலே வேலைக்காரி வந்தாள். நாடகத்திலே குணசேகரன் வந்ததால் தான் சினிமாவிலே குணசேகரன் வந்தான். நாடகத்திலே பராசக்தி வந்ததால் தான் சினிமாவிலே பராசக்தி வந்தாள். கடந்த காலத்தில் நீங்கள் நிகழ்த்தி காட்டிய இந்த மாற்றம் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டை பாதுகாப்பான மாநிலமாக, மத வெறியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக, சாதிய வெறியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக, இந்தியாவிலேயே சமத்துவத்தை பேசுகின்ற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றால் உங்களை போன்ற கலைஞர்களால் தான் அந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மார்தட்டி உறக்க சொல்லுங்கள். நீங்கள் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டில் இன்றைய பாதுகாப்பு இல்லை. இந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்காலத்திற்கும் நிகழ்த்தி கடத்த வேண்டும். தமிழ் சினிமாவிலும் பல ஊடுருவல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் அந்த ஊடுருவல்களை உடைக்கின்ற வகையில் பா ரஞ்சித் போன்றவர்களும், மாரி செல்வராஜ் போன்றவர்களும், வெற்றிமாறன் போன்றவர்களும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்கிறது, சிறை என்று ஒரு படம் வந்திருக்கிறது, பார்த்திருப்பீர்கள். சிறை படம் பார்த்தீர்களா? பார்க்காதவர்கள் தயவு செய்து இன்னைக்கு 10 மணிக்கு விழா முடியுமா? 10 மணிக்கு விழா முடிந்தோடனே 10:30 பக்கத்தில் எந்த தியேட்டர் இருக்கோ போய் பார்த்துருங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், அந்த படத்தில் ஒரு காட்சி, ஒரு விசாரணை கைதியை அழைத்து செல்லுகிறார். விசாரணை கைதியை அழைத்து செல்லும் போது கன் லோட் பண்ணக்கூடாது. பொது இடத்துல கன் அன்லோடடா இருக்கணும். அதாவது துப்பாக்கியில குண்டு மாட்டி இருக்க கூடாது, குண்டு தனியா இருக்கணும். பொது இடத்துல ஒரு குற்றவாளி அழைத்து செல்லும் போது அந்த குற்றவாளி திடீர்னு தப்பிச்சு போயிடுறான். எங்க இருக்கான்னு கூட்டிட்டு போன 3 போலீஸ்காரன்னு தேடும் போது அந்த குற்றவாளி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே தஞ்சம் அடைஞ்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல தஞ்சம் அடைஞ்ச பார்க்கும்போது எதிர்கிட்ட அடிக்க போறான். அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் குறுக்க யார் நீ, எதுக்கு அவனை குறுக்க போந்து அடிக்கிறது? ஏ ஸ்டேஷன், அவன் இங்க சரண்டர் ஆயிருக்கிறான், நீ யார் அவன் அடிக்க? ஐயா நான் தாங்க அவனை பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு வந்த போலீஸ், தப்பிச்சு ஓடி போயிட்டான். நீ தப்பிக்க விட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான்னு போய் சொல்லாத. ஆமா, ஏன் ஸ்டேஷனுக்குள்ள போந்து அவனை அடிக்க போறியே, என்ன கொழுப்பு இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த போலீஸ்காரன் சொல்லுவான், ஐயா அவன் முஸ்லீமுங்க ஐயா அப்படின்னு. அப்பதான் கண்ணை பாக்குறாரு. கண்ணு ஃபுல்லா லோடடா இருக்கு. என்னடா கண்ணை லோட் பண்ணி வச்சிருக்கிற, சுடுறதுக்கு ரெடியா இருந்தியா? ஆமாங்க அவன் முஸ்லீம். முஸ்லீம்னா சுற்றுவியா? நானும் முஸ்லீம் தான்டா, என் பேர் அப்துல் காதர். நீ சுட பாத்தியே, உன் பேர் என்னடா? அப்துல் ரவூப். அப்துல் ரவூப்ன்ற பேர் உனக்கு கேள்விப்பட்டிருக்கியாடா? இல்ல. ஈழத்துல தமிழர்கள் சாகுறாங்கன்னு நெஞ்சு வெடிச்சு போய் தமிழ்நாட்டில் தீக்குளிச்ச முதல் தமிழன் பேர் அப்துல் ரவூப்டா. அப்படிப்பட்ட மக்களா, மனிதர்களா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் மதத்தை பிடிச்சு அழுகிறீங்களேடான்ற ஒரு வசனத்தை துணிச்சலா சுரேஷ் ராஜகுமாரின்னு ஒரு இயக்குனர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படத்துல வைக்கிறாருல்ல. இதுதான் மொத்த தேசத்துக்கு நாம சொல்ற செய்தி. நாங்க தமிழன்டா. நாமக்கல் கவிஞர் பாடினார்ல, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டுன்னார்ல. அந்த குணம் என்ன? நாங்கள் சமத்துவமானவர்கள் என்கின்ற குணம் தமிழர்களுடைய குணம். நாங்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் என்கின்ற குணம் தமிழர்களுடைய குணம்.
நாங்கள் சமூக நீதியை பேசுபவர்கள், அது எங்களுடைய குணம். எதிர்கருத்தாக இருந்தாலும் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்று நிற்பவர்கள் தமிழர்கள், அது தமிழர்களுடைய குணம். இந்த குணத்திற்கு ஏற்றார் போல வடிவம் தொன்மையாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்ப்புகள் புதிதாக இருக்க வேண்டும். இன்னும் புதிய புதிய வார்ப்புகளோடு வாருங்கள். தமிழ்நாடு இந்த கலைகளை கொண்டாட காத்திருக்கிறது. ஒரு நல்ல கலை உணர்ச்சி உள்ள முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் கலை குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவரே திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து திரைப்படத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கலையின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக நடத்தப்படுகின்ற போட்டிகளில் கலைக்கு முந்தியெல்லாம் எனக்கு தெரியும், நானும் ஸ்கூல்ல படிக்கும் போது கலை இலக்கிய போட்டிகள் நடத்துவாங்க. 3 போட்டி தான் நடக்கும். பேச்சு, கற்ற, கவிதை, அதுபோக ஒரு நாட்டுப்புற நடனம், அவ்வளவுதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கலைஞர்கள் பள்ளிக்கூடங்களில் இருந்து பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள், ஊற்றெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கலைஞர்களை எல்லாம் அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை ஆதரிக்க இந்த அரசு காத்திருக்கிறது. என்னை விட காளீஸ்வரன் ஐயா என்னுடைய சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொன்ன தகவல்கள் எல்லாம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவ்வளவு விஷயங்கள் சொல்லுகிறார். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் கலையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விழாவை இந்த வேலம்மாள் பள்ளி நிர்வாகமும் அனுமதித்ததற்கு முதலில் வேலம்மாள் பள்ளிக்கூடத்திற்கு ஒரு பெரிய கைதட்டலோடு நன்றி சொல்ல வேண்டும். காரணம் என்னவென்றால், பள்ளி கல்லூரிகளில் துப்பாக்கி சூட்டு பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூட லீவ் விட்டா உங்க கிரவுண்ட்ல எங்க பிள்ளைகளுக்கு காவி கொடி வச்சு நாங்க துப்பாக்கி சுடுற பயிற்சி தர்றோம்னு வந்து நிக்கிறான். ஷாஹா நடத்துறேன்னு வந்து நிக்கிறான். RSS முகாம் நடத்துறேன்னு வந்து நிக்கிறான். அப்படிப்பட்ட இடத்தில் இன்றைக்கு தமிழர்களுடைய தொன்மை கலைகளை காக்கின்ற இந்த விழாவை நடத்துவதற்கு வாய்ப்பை தந்த இந்த வேலம்மாள் பள்ளி நிலையத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். நானும் வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் படித்தவன் தான். மதுரையில வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் படித்தவன். அப்போதும் எனக்கு வேலம்மாள் கல்லூரியோடு ஒரு நெருங்கிய உறவு என்னவென்றால், நான் போன போதுதான் தமிழ்ல காம்பேரிங் பண்றது முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்ல காம்பேர் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நன்றாக காம்பேரிங் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 4 வருஷம் எந்த மேடையா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு பேச வைப்பார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இன்னும் சிறப்பாக, இன்னும் அடுத்தடுத்து இந்த முறை பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது என்றால் அடுத்த விழாவும் அதற்கு அடுத்த விழாவும் இன்னும் பிரம்மாண்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டு வேலம்மாள் கல்லூரி மைதானத்தில் நடத்தும்